வேடன் 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 ஒரே நைட்டில் பயங்கரமான ஃபேமஸ். அவ்வளவுக்கு இவர் வந்து மக்களை வென்றெடுத்திருக்கிறார். அதே இங்கே ரொம்ப முக்கியம். 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடிருக்காரு. பாட்டு பாடி பயங்கரமா அந்த பாட்டு தான் வருமே. நான் பாணன் இல்லை, பறையன் இல்லை, நீ தம்பூரானும் இல்லை. அப்படி தம்பூரானா எனக்கு ஒரு இல்லை, தம்பூரான்ட்டார்ல. அங்க இருக்கிற பூரா அதிகாரத்தில் இருக்கிற பூரா அந்த குரூப்பு தான். புரியுதா? அதனால அங்க இருக்கிற சங்கிகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. உலகத்தில் எங்கெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கிறதோ அதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார். புலி அந்த டாலர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு. அதே மாதிரி வீட்டில் வந்து யானை தந்தம் வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு. இவர் தீவிரவாத குரூப்புகளோடு இவருக்கு பழக்கம் இருக்கிறது அப்படின்னு பல சிக்கல்களை பண்ணியிருக்கிறாங்க. இழுத்து போவாங்க. அப்ப அந்த போலீஸ் தெரியாது, நாளையிலேருந்து நம்ம அவருக்கு பாதுகாப்பு இருக்க போறோம்னு தெரியல. அடுத்த நாள் என்ன ஆயிடுறாங்க, மக்கள் பயங்கரமா வந்துடுறாங்க. எங்க ஒரு ஒடுக்கப்பட்டவன் தனது வழியை வந்து ஒருத்தன் பாடுறான்னா நாங்கள் பிரிவினவாதத்தை உருவாக்கு. நீ தானே வெளிநாள் பண்ணிக்கிருந்த, நீ தானே மக்களை அடக்குமுறை ஏவுன, நீ தானே கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வணக்கம் சார். வணக்கம்மா. வேடன் ஒரு மிகப்பெரிய கலைஞராக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையும் சரி எல்லா தளத்திலையும் பரவலாக பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவரை எதிர்த்து தேச துரோக வழக்கு போடணும் அவர் மேலே அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை RSS அமைப்பினரும் பாஜகவினரும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் சார்? வேடன் 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 எந்த ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, ட்விட்டர் திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, இப்போ நேற்றிலிருந்து பார்த்தா மெயின் ஸ்ட்ரீமில் இருக்குது பார்த்தீங்களா, புதிய தலைமுறையாக இருக்கட்டும், தந்தியாக இருக்கட்டும், இல்லை சன்னாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வேடன் வேடன் வேடன். அவ்வளவுக்கு இவர் வந்து மக்களை வென்றெடுத்திருக்கிறார். அதே இங்கே ரொம்ப முக்கியம். மக்கள் மனதை வென்றெடுத்திருக்கிறார். எத்தனையோ சூப்பர் ஸ்டார்கள் இருக்கலாம் எங்கள் கேரளாவில். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மேலே அவ்வளோவா யாரும் வந்து ரசிகர்கள் வரமாட்டாங்க. மேக்சிமம் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அரசியல் தலைவரோ இல்லை ஒரு சூப்பர் ஸ்டார் மோகன்லாலோ மம்பூட்டியோ போனால் மேக்சிமம் ஒரு 5000 பேர் போயிருக்காங்க மேக்சிமம். ஆனால் இவர் வந்தால் பல லட்சம் பேர் வர்றாங்களாம். அது வந்து அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு இளைஞர்களும் வர்றாங்களாம். என்ன காரணம்னா வேறு ஒன்றுமே இல்லை. அந்த தம்பியுடைய தாய் ஒரு ஈழத்தாய், ஈழ பெண்மகள். சரிங்களா? ஈழ பிரச்சனை இப்போ இருக்கும் பொழுது அந்த பெண்மகள் இங்கே வந்திருக்கிறாங்க. சென்னைக்கு வந்துட்டு திருச்சி போயிருக்கிறாங்க. திருச்சியில் ஒரு மலையாள தோழரை சந்திச்சிருக்கிறாங்க. அவர் கேரளிஸ்ட். இருவருக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. அந்த காதலின் ஒரு அச்சாரமாகத்தான் தம்பி முரளி பிறந்திருக்கிறார். எல்லாரும் நீங்கள் வேடன் வேடன் சொல்லுவீங்களா, அவர் பேர் வந்து முரளி, ஹரிதாஸ் முரளி. ஹரிதாஸ் அவங்க அப்பா, இவர் பேர் முரளி. சரிங்களா? கொஞ்ச நாள் வந்து திருச்சியில் இருந்திருக்கிறாரு. இப்போதான் நம்ம பேசும்போது தெரிய வருது. இப்போ நான் 2 நாட்களுக்கு முன்னால் அவர்கிட்ட பேசினேன். மதுரையில் இருந்திருக்கிறாரு. சரிங்களா? நம்மள மாதிரி பேசுகிறார், சாதாரணமாக பேசுகிறாரு, மதுரை தமிழ்லே பேசுகிறாரு. அப்புறம் இப்போ வந்து அங்கே திருச்சூரில் இருந்து இளமையை கழித்திருக்கிறார், படித்திருக்கிறார். படிக்கும் பொழுது அவருக்கு பல நெருக்கடி. ஆள் கருப்பாக இருக்கார், நோஞ்சானாக இருக்கிறார்ல, அப்போ ரொம்ப கேலி பண்ணியிருக்கிறாங்க. அதனாலேயே படிப்பை வந்து திறந்துருக்கிறார். இப்போ அவர் ஒரு கேரளிஸ்டாக இருந்தால் கூட அவர் கேரளாக்கார தம்பின்னு ஒன்றும் பெருசாக கண்டுக்கிற மாட்டுறாங்க. தாய் வந்து தமிழச்சியில், அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கு. அவளை பார்த்து அவன் கேரளாக்காரையே பாண்டின்பாங்க சில பேர். எல்லாரையும் நான் சொல்லலை. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் உருவாகிருக்கு அவருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ஓகே. சரிங்களா? அப்போ அவ்வளவு சிக்கல். அப்போ வந்து இவர் போய் படிப்பை பாதியோடு விட்டுவிட்டு இவர் போய் மீன் பிடித்தல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி வேலையெல்லாம் செய்திருக்கிறார். அப்போ செய்து கொண்டிருக்கும் பொழுது மீன் பிடிக்கும்போது எப்படின்னா அந்த மீனை பிடிப்பது கூட வலை இல்லை இவரிடம். ஆனால் வந்து அம்பை வச்சு எழுதியிருக்கிறார், எழுதி மீனை பிடிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அவர் வேட்டையன் அப்படின்னு, வேட்டை அதுதானே பண்ணுறது, வேட்டையாடுறதானே. இப்போ வேட்டைன்னு இருக்காங்க அப்படின்னதுமே இவர் அதே பேரை மனசை வச்சுக்கிட்டு, அம்பேத்கர் சொல்லிப்பார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிமை என்று சொல், அவன் புரட்சி செய்வான். அம்பேத்கர் கோட்டுங்க, அம்பேத்கருடைய தத்துவங்க. அதை மனசில் உள்வாங்கின தம்பி. ஏன்னா தம்பி சாதாரண தம்பி இல்லை, தமிழ் தாய்க்கும் மலையாளியும் ரொம்ப அறிவாளிய. கரெக்டாக இன்றைக்கி இந்தியாவிலே அதிக படிப்பு அறிவு உள்ளவர்கள் கேரளிஸ்ட் தான். இருவருக்கும் பிறந்த ஒரு அந்த சிசு எப்படி இருக்கும், ரொம்ப அறிவாகத்தானே இருக்கும். அப்போ அந்த காலத்திலே வந்து பாட்டு பாடிருக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடிருக்காரு. பாட்டு பாடி பயங்கரமாக அந்த பாட்டு தான் வருமே. நான் பாணன் இல்லை, பறையன் இல்லை, என்னென்னமோ சொல்லுவாப்புல. நீ தம்பூரானும் இல்லை, அப்படி தம்பூரானா எனக்கு ஒரு இல்லை,
அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதிலே ஒரு இதெல்லாம் பார்க்கறது என்ன அவ்வளோ தைரியமாக பாடுறான், யாரா அந்த தம்பி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தம்பி வந்து புரட்சி அம்பேத்கர் போட்டா வச்சு பாட்டு பாடுறாரு. பெரிய பெரிய நாராயண குரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில் பயங்கரமான ஒரு ஃபிலாசபர், அதில் போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அவரை வச்சு பாடியிருக்கிறாரு. ஐயங்காளையை புகழ்ந்து பாடியிருக்கிறார். சரி, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு தானே, மலையாளம் தானே, அவ்வளோதானே அம்மா நினச்சா, திடீர்னு பாலசிங் அதெல்லாம் பாலஸ்தீன விடுதலைக்காக பேசுகிறார். யாசர் அரபாத் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கருப்பின விடுதலைக்காக பாடுகிறார். சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக கூட பாடியிருக்கிறார். இப்படி உலகத்தில் எங்கெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கிறதோ அதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார். இப்போ வந்து புலின்னு வெளியில் சொல்றதுக்கே அவன் பயப்படுறப்ப, டே நான் புலி தாண்டா அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லுகிறார் அந்த பாடலில். அது மட்டுமல்ல, கழுத்திலேயே புலி நகத்தை போட்டிருக்கிறாரு. இது மாதிரி சிறப்பெல்லாம் இருக்கும்போது இவர் வந்து இந்த நம்பூதார் பாட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டார்ல, அவன் தம்பூரான்ட்டார்ல, அங்கே இருக்கிற பூரா அதிகாரத்தில் இருக்கிற பூரா அந்த குரூப்பு தான். உங்களுக்கு புரியுதா? அதனால் அங்கே இருக்கிற சங்கிகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. முதல் பாட்டிலே வந்து மோடியை எதிர்த்து பாடுறாரு. அப்போ அவனை விடக்கூடாது, ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே வழக்க போடுறாங்க. அவன் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சங்கி குரூப்புகள் நேரடியாக எதுக்க மாட்டாங்க, சில பேரை உள்ளே விட்டு ஃப்ரெண்டை விட்டு போகிறது. கவுக்கணும்னா நேருக்கு நேராக கவுக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலேருந்து அவங்களுடைய புத்தி, அது அவங்களுடைய பழக்கம். மகாத்மா காந்தி வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியுமில்ல எப்படி கொலை செய்யப்பட்டார்னு, அதை நம்ம பேச தேவையில்ல. அது மாதிரி புத்தி உள்ளவங்க இவர்கிட்டயே சில சங்கி பயிர்களை அறிமுகப்படுத்தி விட்டு கஞ்சா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது இதுக்கு முன்னாடி அரசு செய்யப்பட்டதுமே ஒரு திட்டம் தான் சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் சொல்ல வர்றேன். சுருள் கஞ்சா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேங்காக்லேருந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சூப்பரானது, குடிடா அப்படின்னு சொல்லி குடிக்க விட்டுருக்குறாங்க. அவனும் ஏதோ பாவம் ஒரு தம்பி தானே, ஏதோ ஒரு இதில் வந்து அவனும் மன உளைச்சலே இருந்திருப்பேன், வறுமையில் இருந்திருப்பேன், துன்பத்தில் இருந்திருப்பேன், லைட்டாக குடிக்க போலீஸ் வர செட்டிங், போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து இவனை அழக்காக தூக்கிட்டாங்க. தூக்கினதுமே இந்த தம்பியை நம்ம பாராட்டணும். கேரளாவில் சில பேர் வந்து இது மாதிரி மாட்டின பிறகு ஒரு நடிகரை பாதியோடு இறங்கிக்கிட்ட ஓடி போயிடுவார். வீட்டில் இருந்து குதிச்சு, அதனால் ஓட்டில் இருந்து குதிச்சு ஓடி போயிடுவார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கேரளா நிறைய நடக்கும். ஆனால் இந்த தம்பி எந்த இதுவும் இல்லாமல், ஆமாம் நான் குடிச்சது உண்மைதான், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னை ஃபாலோ பண்ணுற யாருமே குடிக்காதீங்க தைரியமாக சொல்கிறாரு. உடனே அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, என்ன சங்கிப்பையில் சசிகலா அப்படின்னா, அங்கே ஒரு சசிகலா இருக்குது, பிஜேபிக்கார அம்மா. அந்த அம்மா சொல்லுது, என்னையை வச்சு உன்னை விரட்டணும், உன்னைய கொலை செய்யணும், இப்படிலாம் மிரட்டுறாங்க. மிரட்டும் போது இவர் வந்து அந்த சொன்ன பார்த்தீங்களா, புலி அந்த டாலர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு. அதே மாதிரி வீட்டில் வந்து யானை தந்தம் வைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு. இவர் தீவிரவாத குரூப்புகளோடு இவருக்கு பழக்கம் இருக்கிறது அப்படின்னு பல சிக்கலை பண்ணியிருக்கிறாங்க. சிக்கலை பண்ணி போலீஸ் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. வச்சதையுமே மக்கள் பயங்கரமாக திரண்டு வந்துட்டாங்க. ஆனால் போலீஸு இவருக்கு வந்து பிடிச்சி இழுத்து போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டால் பாருங்கள் தெரியும், இழுத்து போவாங்க. அப்போ அந்த போலீஸு தெரியாது, நாளையிலேருந்து நம்மளால் அவருக்கு பாதுகாப்பு இருக்க போகிறோம்னே தெரியலை. அடுத்த நாள் என்ன ஆகிடுறாங்க, மக்கள் பயங்கரமாக வந்துடுறாங்க. வந்ததுமே ரைட்டுன்னு கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டில் வேறு வழி இல்லை, விடுதலை செய்கிறார்கள். வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு யார் சொல்லுவா? சேக்குவேரா சொல்லுவார் அந்த காலத்தில். கேரளா அரசுமே அவருக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. கேரளா ஆரம்பத்தில் அரசாங்கம், கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இவருக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு இருக்குது. வரலாறு இருக்குது, எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்குது. ஆனால் இப்போ இப்படி மக்கள் திரட்சி வரவுமே இவரை வந்து எதிர்க்க முடியாது. பல லட்சம் பேர் வர்றேன், வேறு வழியே இல்லைன்னு ஒரே நைட்லங்க, அதுக்கு மேலே யாருன்னே தெரியாது இந்த வேடனை, ஒரே நைட்டில் பயங்கரமான ஃபேமஸ். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாருங்க, தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பாடகர்களையும் நான் ஒருங்கிணைக்கப் போகிறேன்னு பயந்து போயிட்டாங்க. சங்கிகளை எதிர்க்க போகிறேன்றாரு, தைரியமாக சொல்கிறாரு. நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்திராவில் வந்து ஒரு பயங்கரமான பாடகர், புரட்சி பாடகர் கத்தார், நீங்கள் நெட்டில் போடுங்க உங்களுக்கு வருவார். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். அவர் போனார்னா பல லட்சம் பேர் வருவாங்க. சிரஞ்சீவி கூட அவளை கூட்ட வராது. கல்யாணம் ஒரு நடிகர் இருக்காரு, அவர் கூட அவளை கூட்ட வராது. ஆனால் அவருக்கு வரும். அவரும் புரட்சி பாடகர். அவர் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எங்கள் தலைவருக்கு நண்பருக்கு, தலைவர் மூலமாக நான் அவருக்கு அறிமுகமானவன். சரிங்களா? அவர் இப்போ இறந்து போயிட்டார். அவரை கூட எப்படி இறந்து போயிட்டார்னு சந்தேகத்தில் இருக்குன்றாங்க. ஏன்னா அவரை வந்து சங்கி பயிலுக்கு அவரும் வளர்ச்சிருக்கிறாங்க, வளர்ச்சி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி அப்படி இப்படின்னு பல சிக்கலில் உருவாக்கியிருக்கிறாங்க. அவர் மாவோயிஸ்டாக இருந்தவர். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்பு வெளியில் வந்தவர். வெளியில் வந்து ஒரு மக்கள் புரட்சி பண்ணார். அப்போ தான் எங்களுடைய நிகழ்வுலாம் வந்து பாட்டு பாடியிருக்கிறார். எங்கள் நிகழ்ச்சியிலேயே, விடுதலை சித்து நிகழ்ச்சியிலே இங்கே சென்னையிலே வந்து பாட்டு பாடியிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆள். அதை போல தம்பி வர்றாரு. அவ்வளோ இப்போ பாருங்க, கேரளா மட்டும் தானே பாடணும். இங்கே இப்போ சென்னையில் பயங்கரமாக இருக்குது. இப்போ நாங்கள் அவர்கிட்ட பேசியாச்சு. அதிவிரைவில் எங்கள் தலைவரை சந்திக்கிறார். ஏன்னா நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். அவர் ஒரு தலித்து விடுதலைக்காக பாடுகிறார் என்பது மட்டுமல்ல, எங்கள் கட்சியுடைய கோட்பாடு என்ன, சாதி மதம் இனம் மொழியை கடந்து நீங்கள் போராட வேண்டும். எங்கள் இளைஞருக்கு எழுச்சி பாச லோகவே அதானே. எங்கள் தலைவர் ஆரம்பத்திலே சொல்லுவார், விடுதலை சிறுத்தை யார் அப்படின்னு அவங்கள மாதிரி நெறியாளர் கேட்கும்போது சொல்கிறாருங்க. அவர் 90 சாதியற்ற
மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மகத்தான பண்புகள் கொண்டவன் தான் விடுதலை சிறுத்தைகள். அந்த தம்பியே ஒரு விடுதலை சிறுத்தையாக தான் இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அதனால் போராடும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் அது தம்பிக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக இருப்போம். 1000 சங்கி பயல்கள் வந்தாலும் சரி அவரை வந்து நாங்கள் நெருங்க விட மாட்டோம். ஓகே, ஆனால் இந்துக்கள் மத்தியில் அவருடைய பாடல்கள் மூலமாக பிரிவினைவாதத்தை உண்டாக்குறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தானே அவர் மேலே பெரும்பாலுமாக வைக்கப்படுது. எங்க ஒரு ஒடுக்கப்பட்டவன் தனது வழியை வந்து ஒருத்தன் பாடுறான்னா நாங்கள் பிரிவினைவாதத்தை உருவாக்கு. நீ தானே வெள்ளால் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ தானே மக்களை அடக்குமுறை ஏவுன, நீ தானே கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன. அந்த தம்பி எது கருப்பு சட்டை மாட்டுறா தெரியுமா? அவர் கருப்பேன்னு கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. ரைட்டர் நான் கருப்பு தாண்டான்னு கருப்பு சட்டையை போடுறாரு. அதை விட கேவலப்படுத்திருக்காங்க. உங்கள் முன்னோர்கள்லாம் சட்டை மாட்டலாம் ஒன்றும் மாட்டலாம். ஆமாம் சட்டை மாட்டா சட்டையை அவுக்குறான். டிஷர்ட்டோடதே பாடுறாரு. டிஷர்ட்டே அவுக்குற பார்த்தீங்களா மேடையில் பாடும்பொழுது. இன்னொரு சிறப்பானது நெறியாளரே, நீங்கள் அப்படிலாம் அவரை வந்து பிரிவினைவாதன்னு சொல்கிறேன் பைத்தியக்கார பையன். ஒரு பையன்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த பையன் இவரை பார்த்துமே பாடுறேன். அதெல்லாம் எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் பெண்கள் எல்லாம் அணிதிரட்சி வருது, பயங்கரமாக வருது. அப்போ இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது அவர் பெரிய ஒரு புரட்சி பாடகர் தான், ஒரு புரட்சியாளர் தான். நீங்கள் பாட்டு ஜனநாயகவாதி தான். நீங்கள் பாட்டுக்கு அவர் பிரிவினைவாதின்னு வந்து சங்கி பயலுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. இல்லை, அவங்க அந்த மாதிரியான குற்றச்சாட்டு தானே முன் வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அது குற்றச்சாட்டுலாம் நிற்காது. குற்றச்சாட்டு நிற்காது. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்துட்டாருங்க. இப்போ நம்ம சேனலில் உட்காந்து பேசுகிறோம் என்ன அர்த்தம்? இப்போ இதோட எனக்கு வந்து இந்த டாப்பிக்கு 6வது முறை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நான் எந்த டாப்பிக்குமே இப்போ தொடர்ந்து இப்படி 6 முறை நான் பேசினதில்லை. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ மக்கள் வந்து இப்போ நீ பாருங்கள், நீ யூடியூப் எடுத்து பாருங்கள். வேடனை பற்றி எந்த யூடியூப்பில் பேசினாலும் குறைந்தது 10,000 20,000 போகுது, 1,00,000 போகுது, 2,00,000 போகுது. அப்புறம் எப்படி? அப்போ மக்கள் வந்து விரும்புகிறேன். ஒரு சாதாரண ஒரு மனிதன், அதாவது அம்பேத்கர் சொல்லுவாருங்க அந்த காலத்தில், இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் தலித்துகளை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சாதாரண ஒரு வெடிகுண்டு அல்ல, அவள் வெடிகுண்டு கிடங்குன்னு இருக்காரு. தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதில் எவன்டா நெருப்பை பற்ற வைப்பான்றதான் இருக்குதான். அம்பேத்கர் சொன்னது சங்கத்தமிழில் சொன்னால் நீங்கள் வழக்கு போட்டுருவீங்க. அம்பேத்கரே சொன்னது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பற்ற வச்சிருக்கிறாரு. அவர் நல்லா சொல்கிறார், எங்கள் அம்மாவை வந்து அங்கேயாவது அடித்து விரட்டேன், பாட தெரியாது, நான் அந்த கருத்தை பண்ணி சொல்கிறேன். எங்கள் அம்மாவை வந்து ஈழத்திலேருந்து அடித்து விரட்டினீங்க, நான் இங்கே வந்துட்டேன், நான் ஒன்றும் ஒரு பஞ்சு இல்லை, நான் நெருப்புடா. ஆனால் அந்த கருத்தை சொல்லுவார், அந்த பாட்டு இருக்குது. அப்போ அவ்வளவுக்கு வந்து மக்களுக்காக அவர் பேசுகிறார். இப்போ அதான் அங்கே இருக்கிற கருத்து. சரிங்களா? அப்போ அது மக்கள் கொண்டாடுவாங்க. அப்போ மக்கள் கொண்டாடும் பொழுது அவர் ஒரு ஜனநாயகவாதி, அவர் எப்படி பிரிவினைவாதின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் பல்வேறு தளங்களில் இப்படி ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில் அடக்குமுறைகளை எதிர்த்து வெளியே வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் அதை ஆர்ட் ஃபார்மில் கொண்டு வராரு. பட் இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அவருக்கு என்ன மாதிரியான பின் விளைவுகளை கொடுக்கும்? ஒரு விளைவுகளும் ஏற்படுத்தாது. ஏன்னா ஒரு காலத்தில் கருப்பின மக்கள், நீக்குற மக்கள் கடுமையான பாதிக்கப்பட்டார்கள். நான் இருக்க பழைய வரலாறு. ஆனால் அவங்களாம் எப்படி இது மாதிரி வந்து பாடகர்கள். ஏங்க மைக்கேல் ஜாக்சன் பழைய பாட்டை எடுத்து பாருங்க. இவர் என்ன பாடுறாரோ அதை அந்த காலத்திலே பாடிட்டார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அங்கே இருக்கிற நீக்குற மக்களுக்காக அவர் பாடினார். அதுமாதிரி நிறைய பாடல்கள் இருக்காங்க, பேர் மறந்து போச்சு, எக்கச்சக்க பாடல்கள். நான் பாட்டெலாம் பார்ப்பேன். ஏன் அந்த கருப்பின மக்களின் புரட்சியை உருவாக்கியதே எது? இந்த பாடல்கள் தான். பாடலுக்கு அந்த வலிமை இருக்குங்க. அது மக்கள் மொழியில் பாடும்பொழுது, அதை மக்கள் சிந்திக்கும் பொழுது அவங்க அணித்தரசி ஆகிறாங்களே. எதுக்கு உனக்கு திறமைப்படுத்த? ஆனால் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அடக்குமுறைகளை சந்திச்சுட்டு தானே இருந்திருக்காங்க தொடர்ந்து. அவ்வளோ ஒரு ஃபெமிலியாரிட்டி பெற்ற பிறகும் கூட. ஆமாம், அது இப்போ கூட அவருக்கு இருக்குதானே சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம பேசும்பொழுது இப்போ உடனே நம்ம சந்திக்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணேன். இப்போ உடனே ஏன் சந்திக்க முடியல? அவருக்கே வந்து த்ரெட் இருக்கிறனால அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு, ரொம்ப பயப்படுறாரு. சரிங்களா? இப்போ நம்ம பேசுகிற கொள்றோம்ல யாருன்னு நம்மளை பற்றி ஃபுல்லாக அவருக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? சங்கிப்பேல் எந்த ரூபத்தையும் வருவாங்களே, அதனால் அண்ணே பொறுங்கண்ணே. ஐயோ, அவருக்கு ரொம்ப இப்போ உயிருக்கு வந்து ரொம்ப த்ரெட்டில் தான் இருக்கிறாப்புல. என்ன சொல்லியிருக்காங்களா? என்னென்ன பல பேர் இப்போ தான் நான் கொலையை பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு அம்மாவே சொல்லுதுங்க, இவர் அழித்தொழிக்கணும்னு. அவர் உயிருக்கு வந்து இப்போ வந்து உத்தரவாதம் இல்லை, ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாப்புல. நம்ம பேசும்போது தெரியுதில்ல. இருந்தாலும் கூட வரலாறு அவரை வென்றெடுக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஸோ அடுத்த கட்ட நகர்வா அவர் என்ன பண்ணலான்ற பிளான்ல இருக்காது உங்ககிட்ட? அதை பற்றி ஏதாவது இல்லை, அது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து நிச்சயமாக அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா? பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தால் நாங்கள் வந்து சென்னையில் வந்து அவரை வைத்து ஒரு பெரிய நிகழ்வு கூட ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். இல்லை அப்படி இல்லை, அது நான் கருத்தியல் ரீதியாக கொண்டு வருவோம். அதை வந்து வெறுசினையும் வந்து அவங்க போகிற மாதிரி நம்ம கொண்டு போக முடியலை. அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கு, பார்ப்போம் எப்படின்னு. நிச்சயமாக அவர் வருவார். ஏன்னா இப்போ வந்து அவர் நல்லா இந்த லைனில் வந்துட்டார். நீ அங்கே பார்க்கவே தெரியும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற நிகழ்வு மாதிரி இருக்குது. அந்த பேக்ரவுண்டு, அந்த மியூசிக், அந்த லைட்டிங், அந்த வர்ற கூட்டம்,
அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனால் நிச்சயமாக சென்னையிலும் ஒரு நிகழ்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. ஆனா இங்க வந்து நம்ம அறிவோட பாடல்களை தான் அந்த மாதிரி ரொம்ப புரட்சிகரமான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்ப இருக்க சமகால மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இவரும் அடுத்து உருவெடுத்து வந்துட்டு இருக்காரா? இல்லை, அறிவுக்கு வந்து இவர் வந்து நண்பர், சரிங்களா? அறிவு தான் எனக்கு வந்து முன்னெத்தி ஏறுன்றாருல, ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது அவரை பற்றி சொல்கிறாருல்ல, இப்போ ஏன்டே சொன்னார்ல, எனக்கு அறிவெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொன்னார்ல. அதனால் வந்து நிச்சயமாக வந்து அவர்களாம் ஒரே இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. அதனால் வந்து அதெல்லாம் பாராட்டுக்குரியது, சிறப்பான விஷயங்கள் தான். அதனால் வந்து நம்ம அவரை பாராட்டுவோம், வரவேற்போம், அவருக்காக நம்ம நிச்சயமாக பக்கபலமாக இருப்போம் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நிச்சயமா சார், நிறைய விஷயம் பேசவும் நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.